வெவ்வேறு மதத்தினர் வெளிநாட்டினரை மணந்தவர்கள் சிறப்பு சட்டப்படி பதிந்தால் மட்டுமே திருமணம் செல்லும் என்று மதுரை ஐகோர்ட்டுடைய கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கீழமை நீதிமன்ற உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று செய்திக்குறிப்பில் வரப்பெற்ற விபரங்களை முழுமையாக வாசிக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். மதுரை பிப்ரவரி 13. வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டினரை மணந்தவர்கள் திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்தால்தான் செல்லும் என்ற கீழமை நீதிமன்ற உத்தரவு ஐகோர்ட்டு கிளையில் உறுதியானது. மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது திருமணத்தை செல்லாது என அறிவிக்க கோரி மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவில், நான் கிறிஸ்துவ மதம், என் மனைவி இந்து மதத்தைச் சேர்ந்தவர், எங்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் 2005 திருமணம் நடைபெற்றது. என் மனைவி தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை, பெற்றோர் கட்டாயப்படுத்தியதால் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்தார். எங்கள் திருமணம் மனைவியின் வீட்டில் வைத்து நடைபெற்றது. கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடைபெறவில்லை. எங்கள் திருமணம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவும் செய்யப்படவில்லை. இதனால் எங்கள் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கணவரின் குற்றச்சாட்டுக்கு மனைவி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. எனினும் இருவரின் திருமணம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாததால் திருமணம் செல்லாது என 2016 தீர்ப்பளிக்கப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி மனைவி தரப்பில் ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்து RMT டீகாராமன், N செந்தில்குமார் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவு. இருவரின் திருமண அழைப்பிதழ் பார்க்கும்போது திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி நடைபெற்றது போல் தெரியவில்லை. தம்பதி வெவ்வேறு மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள். திருமணம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவும் செய்யப்படவில்லை. இருவேறு மதங்களை சேர்ந்தவர்கள் திருமணத்தை பதிவு செய்தால்தான் செல்லுபடியாகும். இந்து திருமண சட்டத்தின் கீழ் கணவன் மனைவி இருவரும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் கிறிஸ்துவ அல்லது இஸ்லாமியரை திருமணம் செய்து கொண்டால் அவர்களின் திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ்தான் பதிவு செய்ய வேண்டும். இச்சட்டத்தின்படி திருமணத்தை பதிவு செய்யாததால் இவர்களின் திருமணம் செல்லாது. எனவே விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது. அதே நேரம் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை நம் நாட்டை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்வது தொடர்பான செய்திகள் அடிக்கடி ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. இந்த திருமணங்களில் இந்திய நாட்டின் திருமண சட்டங்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். வெளிநாட்டினரை திருமணம் செய்யும்போது அவர்கள் இந்து மதத்தை சேராதவர்கள் என்றால் கண்டிப்பாக சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யவில்லை என்றால் அந்த திருமண சட்டப்படி செல்லாதது ஆகும். இவ்வாறு உத்தரவிட்டுள்ளனர்.